கர்த்தருடைய சத்தத்தை எப்பொழுது கேட்டார்கள் என்று நாம் வேதாகமத்திலிருந்து படித்து அறிந்து கொள்வோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பகலில் குளிர்ச்சியான பகலில் ரொம்ப குளுமையான நேரத்தில் தேவன் உலாவுகிறார். அப்பொழுது ஆதாம் அவள் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சக்கனிக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அதாவது மர செடிகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, ஏவாளை கூப்பிடலை, ஆதாம் தான் கொடுங்க வா அப்படிங்கிறார். நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, அவர் கூப்பிட்டுருக்காரு, அந்த கத்தத்தை கேட்டிருக்கான். கேட்ட பிறகு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அதாவது நான் இப்போ நிர்வாணியாக இருக்கிறேன். அவங்க ஏற்கனவே நிர்வாணியாக தான் இருந்தாங்க. அது முதல்ல அவங்க நிர்வாணியாக தான் இருந்தாங்க. ஆனால் மறுபடியும் அவன் நிர்வாணியாக இருக்கிறான்னு எப்பவும் தேவனோடு முன்ன நிற்கும்போது அவங்க நிர்வாணியாங்க. அது அப்பவும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அவனுக்கு தெரியல. ஆனால் இப்போ அவன் சொல்ல, நான் நிர்வாணியாக இருக்கிறேன், அதான் அவன் ஒளிந்து கொண்டேன் அப்படிங்கிறான். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று. அதற்கு நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தை புசித்தாயோ என்றார். அதாவது தேவன் சொன்ன அந்த வார்த்தையை அவன் கட்டளை மீறிட்டான். அவர் சொன்னதுக்கு அவன் கீழ்ப்படியவே இல்லை. இங்கே தான் நீங்கள் பார்க்கணும் அந்த விஷயத்தை. அவன் தேவன் படைப்பில் எல்லாம் கொண்டு படைச்சார், தோட்டத்தை உருவாக்குனார், பண்படுத்த சொன்னார். ஆனால் தேவன் அவர் சொன்ன அந்த முதல் வார்த்தையை அவன் கீழ்ப்படியலை. நீங்கள் முதல்ல அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் அவனுக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீ அந்த கனியை சாப்பிடாத. முதல்ல அவன் கீழ்ப்படியாமல் ஆரம்பிச்சிட்டான். கீழ்ப்படிதல் எங்கேருந்து வந்திருக்கு பாருங்கள். எந்த சில பேருங்கள் இந்த காரியங்கள் பெரியவங்கெல்லாம் கீழ்ப்படியலைன்னா எவ்வளோ பெரிய விளைவு என்று நீங்கள் பைபிளில் இன்னும் அறிந்து கொள்வீர்கள். ஆகையால் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். எங்கள் பெரியவங்களாம் நல்ல உயர்ந்த நிலையில் இருப்பாங்கன்னா அவங்க கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், பெரியவங்களுக்கு மற்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கீழ்ப்படிந்தவர்கள் மட்டுமே உயர்ந்த நிலையை பெறுவார்கள். அதே போல் நீங்களும் வாழ்க்கையில் கீழ்ப்படிந்தால் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.